HD கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வர்வாதம் சரவணபவனின் ஏற்பாட்டில் வட்டுக்கோட்டை தொகுதி கிளைநாள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி பவனியும் இன்று காலை 10:30 மணியளவில் யாழ் சாவுக்கச்சேரி பேருந்து நிலையத்திற்கு அண்மையில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் மண்ணில் உயிர் நீத்தவர்களை நினைவு கூறி பொதுச்சுடர் திருமதி சசிகலா ரவிராஜனால் ஏற்றி வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஈகைச்சுடர் ஏற்றி அகவணக்கம் செலுத்தி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் இதன்போது விநியோகிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழின படுகொலை அடையாளப்படுத்தும் முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தியும் இதேவேளை முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் விநியோகிக்கப்பட்டது. இதன்பொழுது முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் வரலாற்றினை உள்ளடக்கிய துண்டு பிரசுரமும் வழங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட மாமனிதர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ரவிராஜின் திருவுருவ சிலை முன்றலிலும் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி விநியோகிக்கப்பட்டது. இதேவேளை கொடிகாமம் பேருந்து நிலையத்தில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சிவனேசன் தலைமையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகமும் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ந்து நாளை 14ஆம் திகதி வடமராட்சியிலும் 15ஆம் திகதி கோப்பாய், மானிப்பாய், நல்லூர் பிரதேசங்களிலும் 16ஆம் திகதி வட்டுக்கோட்டையிலும் 17ஆம் திகதி வேலணையிலும் 18ஆம் திகதி காரிநகரிலும் பயணிக்கும். இறுதி நாள் நினைவேந்தல் சங்கானை பேருந்து தரிப்பிடத்தில் மாலை 5 மணிக்கு இடம்பெறும். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தங்கள் பிரதேசங்களுக்கு வரும்பொழுது மக்கள் அணிதிரண்டு ஆத்மார்த்தமாக அஞ்சலிக்குமாறு ஏற்பாட்டாளர்கள் கோரியுள்ளனர். கற்பூரம்
அவையண்ணா பஸ்ஸுகளுக்குலாம் எங்கே கொடுக்குறாங்க? சசிலாக்கா நினைவுகூரும் முகமாகவும் முள்ளிவாய்க்காலிலே உன் இனத்துக்காக மரணித்த அந்த மக்களுடைய ஆத்மா சாந்தி நதியும் இன்னமும் நமது முள்ளிவாய்க்காலில் மக்களுக்கு கிடைக்கப்பட்ட துன்ப துயரங்களுக்காக உள்ளூரிலே நாங்கள் நீதி எதிர்பார்த்து காத்திருந்தோம். இதுவரை நமக்கு நீதி வழங்கப்படவில்லை. எனவே சர்வதேச சமூகம் நமக்கு நீதியை வழங்க வேண்டும். இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் அல்ல, இங்குள்ள மக்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் கட்சி வேறுபாடின்றி சமூக சாதி வேறுபாடின்றி தமிழினத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும். எல்லா மக்களும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே அவர்களை நினைந்து ஒரு கணம் நம்முடைய மனச்சாட்சிப்படி அவர்களை நினைவுகூர வேண்டும். நமக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எல்லா மக்களும் இந்த நீதிக்காக போராட முன்வாருங்கள் என்று கூறி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களை முன்னேற்ற பாதையிலே அடியெடுத்து வைக்க உதவ வேண்டும் என்று கூறி இன்றைய தினம் கலந்து கொண்ட இந்த அன்பர்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை கூறி விடைபெறுகிறோம்.